நம்ம ஐயனார் துணை சீரியல்ல சேரனுக்கும் சந்தாவுக்கும் நடக்க போற கல்யாணம் செம தீவிரமா போயிட்டு இருக்குங்க. சேரன் நிலாவுக்கும் சோழனுக்கும் ஃபோன் பண்ணி கொஞ்சம் சைட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. நிலாவுக்கும் சோழனுக்கும் சேரனை ஏன் சைட்டுக்கு வர சொல்றாங்கன்னு ஒன்றும் புரியாம யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. எங்க அண்ணன் கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்லிருமோன்னு பயந்துகிட்டே இருக்காங்க. நிலாவும் சோழனும் சேரனோட சைட்டுக்கு போறாங்க. சேரனை பார்த்து சோழன் என்னென்ன வர சொல்லிருந்தீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சேரன் நிலா கிட்ட ஒரு கவர் எடுத்து கொடுக்குறாரு. கவர்ல பணம் இருக்கு. என் கல்யாண செலவுக்காக நான் வெளில வாங்கியிருந்தேன். இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்கங்கன்னு சொல்லி சேரன் நிலா கிட்ட பணத்தை கொடுக்குறாரு. அதுக்கு நிலா, நீங்க ஏன்னு இந்த கஷ்டம்லாம் பண்றீங்க, அதான் சோழன் பாண்டியனும் பாத்துக்கிறாங்க, நீங்க ஃப்ரீயா இருக்க வேண்டியதானு சொல்லி நிலா சொல்றாங்க. இல்லமா, அவங்களும் பாவம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, நான் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்றாரு. நிலா சேரன் கிட்ட, அண்ணா அனீஷ் கிட்ட சந்தா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சேரன் இன்னும் சொல்லலாமா அப்படின்னு சொல்றாரு. என்னன்னு நம்ம கல்யாண வேலையே ஆரம்பிச்சிடும், இன்னும் நீங்க சந்தா கிட்ட கல்யாணம் அரேஞ்ச் ஆனது சொல்லாம இருக்கீங்க, இந்த விஷயத்த தானே நீங்க அவங்கள்ட்ட முதல்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. சோழன் நிலா கிட்ட, நிலா அப்ப நம்ம நேரா வீட்டுக்கு போயிட்டு அவங்க கிட்ட விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு. அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சேரனையும் அழைச்சுக்கிட்டு அனீஷ் வீட்டுக்கு போறாங்க. சோழன் சேரன் நிலா 3 பேரையும் அனீஷ் பார்த்தோன்னே என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காரு. சோழன் அனீஷ் கிட்ட, பையா இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நல்ல நாளா இருக்கு, இந்த வாரமே கல்யாணத்தை முடிச்சிருவோம், யோசிக்காம கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு. இதை கேட்ட உடனே சந்தா செம ஹாப்பியாறாங்க. சரிங்க பையான்னு சொல்லி அனீஷும் ஒத்துக்கிறாரு. இன்னும் 2-3 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அனீஷ் கேக்குறாரு. அதெல்லாம் நீங்க எதுவும் பண்ண வேணாம், நாங்க எல்லாமே பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. சோழன் நிலா கிட்ட, ஏங்க நம்ம இப்பயே இவங்களை அழைச்சிட்டு போயிட்டு ட்ரெஸ் இன்விடேஷன் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலாமா அப்படின்னு கேக்குறாரு. நிலாவும் சரின்னு சொல்றாங்க. நந்தாவையும் சேரனையும் ஜவுளி கடைக்கு அழைச்சிட்டு போறாரு. அங்க நிலா ஃபர்ஸ்ட் சோழனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறாங்க. நிலா சோழனுக்கு ட்ரெஸ் தேடி தேடி பார்த்து எடுக்கிறாங்க. நிலாவும் சோழனும் ஒன்னா இருக்கிறத பார்த்து சேரன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சோழன் பாண்டியனுக்கு போன் பண்ணி, பாண்டியா உனக்கு என்ன கலர் ட்ரெஸ் வேணும்னு சொல்லி கேக்குறாரு. அந்த நேரத்துல வானதியும் அங்க இருக்காங்க. ட்ரெஸ் கலரை சொல்லிட்டு பாண்டியன் போனை வச்சிடறாரு. வானதி எதுக்கு போன் பண்ணாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அண்ணன் கல்யாணத்துக்காக நிலானியும் சோழனும் ஜவுளி கடையில நிக்கிறாங்க. எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் என்ன கலர் வேணும்னு என்கிட்ட கேட்டாங்கன்னு சொல்லி பாண்டியன் சொல்றாரு. வானதிக்கு நிலா பேருக்கு எடுத்தாவே பிடிக்க மாட்டேங்குங்க. உங்க அண்ணி நம்மளெல்லாம் கூப்பிட மாட்டாங்களா, நம்மளை கூப்பிட்டா நமக்கு விருப்பமான ட்ரெஸ் எடுத்துக்கலாம்ல, எடுக்க போறது கொஞ்சம் பேருக்கு தானே, அதுக்கு கூட நம்மளை கூப்பிட மாட்டாங்களான்னு சொல்லி வானதி கேக்குறாங்க. வானதி, ஒவ்வொரு ஆளும் ஒரு கல்யாண வேலை எடுத்து பண்ணிட்டு இருக்கோம், நாள் கம்மியா இருக்கு, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்னன்னா எப்படி வேலை ஆகுறது அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றாரு. உங்க அண்ணியை எதுவுமே பேச விட மாட்டியே, எல்லாரும் சப்போர்ட்டுக்கு வந்துருவீங்க அப்படின்னு சொல்லி வானதி கடுப்பா வராங்க. இதுக்கிடையில நடேசன் கல்யாணத்துக்கான நகையை ரெடி பண்ணிட்டாராங்கிறது இன்னும் தெரியல. அதை இனி வர எபிசோட்ல பார்ப்போம். இதுதாங்க நாளைக்கு நடக்க போறது. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.